வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லைப்ரரியன், அதே மாதிரி வந்து அசிஸ்டண்ட், இது மாதிரியான ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th 12th அல்லது டிகிரி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சேலரி 24,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 13/12/2024. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல உங்களுடைய நேம் தமிழில் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லேயும் வந்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பேர் என்ன, உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கான கல்வித் தகுதி என்ன, உங்களுடைய தேசியம், இனம், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் எழுதிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து இங்கே சைன் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து சென்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கம் கேர் டேக்கர், அதாவது நூலகர் மற்றும் காப்பாளர் அப்படிங்கிறதுக்கான கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,700 24,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம் 630562 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது குன்றக்குடியில் அமைந்துள்ள திரு குன்றக்குடி அடிகளார் மணி மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலகர் மற்றும் காப்பாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 13/12 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.